Hi friends, welcome to Tamil Flavors. இன்னைக்கு கத்தாழையை வச்சு ஹேர் growthக்கு ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கத்தாழை, ஒரு பெரிய வெங்காயம், தேங்காய் எண்ணெய். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சைடுல இருக்கிற இந்த முள்ளா இருக்கு இல்லையா, அதை வந்து வெட்டிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வெங்காயத்தை இது மாதிரி சீவல்ல வச்சு சீவி அதுல இருந்து ஜூஸ் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம கத்தாழை சின்ன சின்ன சாப் பண்ணியாச்சு. வெங்காய ஜூஸ் எடுத்து வச்சாச்சு. தேங்காய் எண்ணெய் கடாயில ஊத்தி சூடான உடனே அதுல வந்து நம்ம கத்தாழைய போட்டு நல்லா கொதிக்க வைக்க போறோம். நான் ஆக்சுவலா கொஞ்சமா தான் எண்ணெய் எடுத்திருக்கேன், ஒன் டைம் யூஸ்க்கு. உங்களுக்கு ஃபுல்லாவே இந்த மாதிரி எண்ணெய் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் வாங்கி அதுல கத்தாழை ஒரு 4-5 கீத்து கத்தாழை ஃபுல்லா எடுத்து இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வந்து நீங்க ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கத்தாழை எண்ணெய் தேய்க்கும் போது நம்ம முடியில உள்ள முடி நல்லா வளரும், முடி கொட்டுறது கம்மியாகும். அதே மாதிரி தலையில உள்ள பொடுகு பிரச்சனை, எரிச்சல், நமச்சல் எல்லாமே வந்து சரியாயிடும். இப்போ இந்த எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. இதுல வந்து நம்ம வெட்டி வச்சிருந்தோம் இல்லையா கத்தாழை, இந்த கத்தாழைய வந்து போட்டுக்க போறேன். கத்தாழையை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியை வச்சு லைட்டா கிண்டி விட்டுட்டு இந்த கத்தாழை நல்லா கொதிச்சு எண்ணெய் வந்து கொதிச்சு கத்தாழை ப்ரௌன் கலர்ல கருப்பு கலர்ல மாறணும். இந்த மாதிரி நம்மளோட தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்மளோட கத்தாழை எவ்வளவு கருப்பு கலர் ஆயிருக்கு. கத்தாழை இந்த கலர்ல மாறுற வரைக்கும் நீங்க வந்து அந்த எண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா ஆறட்டும். ஒரு வெத சூடு கையில தொடுற மாதிரி இருக்க அளவுக்கு சூட்ல நீங்க வந்து எடுத்து வச்சிருக்க வெங்காய ஜூஸையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அத உங்களோட ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணுங்க. இந்த எண்ணெய் வந்து நல்லா ஆறிடுச்சு, தொடக்கூடிய அளவுக்கு தான் சூட்ல இருக்கு. இந்த மிதமான சூட்ல நம்ம வந்து இந்த வெங்காய ஜூஸை உள்ள ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயமும் அந்த எண்ணெயும் எண்ணெயும் சீக்கிரமா சேராது. ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த எண்ணெயை வந்து நம்மளோட ஸ்கேல்ப்ல நல்லா தேய்க்கணும். காட்டனோ இல்ல ஒயிட் கிளாத், சின்ன ஒயிட் கிளாத் எடுத்துட்டு அதுல டிப் பண்ணி நம்மளோட ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணணும். ஒவ்வொரு லேயரா பிரிச்சு நம்ம வந்து அதை நம்மளோட ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு முடி ஃபுல்லாவுமே கீழே வரைக்கும் நுனி வரைக்கும் தேய்ச்சிட்டு ஒரு 1 hour விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மைல்டான ஷாம்பூ இல்லைன்னா ஷியக்கா போட்டு நம்மளோட ஹேரை வாஷ் பண்ணிடணும். அப்போ நம்மளுக்கு ஹேர் ஃபால் கம்மியாகும், நம்மளோட பொடுகு பிரச்சனைனால வர இச்சிங் கம்மியா இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமா முடி வளரும். நம்மளுக்கு நார்மலா முடி வளர்றத விட ஒரு டபுள் மடங்கு முடி growth இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது வீக்லி ட்வைஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்ல உங்களுக்கு இது ஒத்துக்கலன்ற மாதிரி இருந்துச்சுன்னா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஆலோவேரா ஹேர் ட்ரீட்மெண்ட்டை, நேச்சுரல் ஹேர் ட்ரீட்மெண்ட்டை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.